வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஒத்துக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லலாம். சரியா? நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் ஒத்துக்கிறேன்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அதுக்கப்புறம் என்ன வெர்ப் வரும் தானே. வெர்ப் எது? ஒத்துக்க கூடிய செயல். ஒத்துக்கிறதுக்கு அக்ரி, ஐ அக்ரி அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரினா நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கொள்ள மாட்டேன், எல்லாமே சேம் தான். சரியா? அப்ப நான் இந்த விஷயத்துக்கு வேண்டி நான் இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஒத்துக்க மாட்டேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப என்ன சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேச போறோம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அதுக்கு அடுத்து மாட்டேன், ஒரு செயலை செய்ய மாட்டேன். அந்த ஃபியூச்சர் டென்ஸ் படி நெகட்டிவா பேசுறோம். சோ won't. அதுக்கு அடுத்து verb, ஒத்துக்கொள்றது. ஓகே, அதுக்கு என்னது? agree. அதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இதற்கு அப்படின்னு சொல்லும்போது to this. இதற்குனா to this. ஓகே, அப்போ நான் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா I won't agree to this. I won't agree to this. ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு சரியா தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து சரியா தெரியல. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. எனக்கு வந்து சரியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு உன்னோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம், அதை பற்றி எனக்கு சரியா தெரியல அப்படின்னு. அப்போ என்னன்னா இங்க வந்து be verb யூஸ் பண்ணும். உன்னோட நிலையை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க நம்ம வந்து மெயின் வெர்பா be verb யூஸ் பண்ணுவோம். அது எப்படி சொல்றது பாருங்க. எனக்கு அப்படின்னா I, அடுத்து என்ன வரணும்னா am, be verb am. எனக்கு சரியா தெரியல அப்படின்னா I am not sure. ஓகே, I am not sure. ஓகே, எனக்கு வந்து சரியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I am not sure. ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு. நீ அதை செய்வியா அப்படி கேட்போம்ல. இது எப்படி கேட்கலாம்? எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுதுன்னா அந்த தேவைப்படுது, தேவை, அதுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். தேவைனா நீட். ஓகே, இத வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். சரியா? அப்ப பாருங்க, எனக்கு சப்ஜெக்ட் ஆகி அதுக்கு அடுத்து வெர்ப், தேவைப்படுது. ஓகே, அதுக்கு நீட், தேவைப்படுறதுக்கு நீட். ஐ நீட், எனக்கு தேவைப்படுது என்ன? ஒரு சின்ன உதவி அப்படின்னா ஒரு சின்ன லிட்டில் ஹெல்ப். ஓகே, அப்ப எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நீட் a little help. I need a little help. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அப்போ ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, nothing special. ஓகே, ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு nothing special. ஓகே, nothing special. Like there is nothing special. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். nothing special ஷார்ட்டா. ஓகே, அடுத்து இங்க உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம கேட்போம்ல, இங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இது உன்னோட நிலையை பற்றி கேட்கிறது. ஓகே, அது அங்க வந்து பிரச்சனை. இங்க உனக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனை இருக்கா இல்லையா, அந்த மாதிரி உன்னோட நிலையை பற்றி நம்ம கேட்கிறோம். அப்போ இங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அங்க be verb யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்போம். அல்ல என்ன WH கொஸ்டின் வந்திருக்கா, அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதலாம். வாட், வாட்க்கு அடுத்து என்ன வரணும்னா be verb யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட்க்கு அடுத்து நம்ம be verb is, பிரசன்ட்ல தான் நம்ம கேக்குறோம். ஓகே, அப்போ வாட்க்கு அடுத்து நம்ம is யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ், அடுத்து உனக்கு என்ன பிரச்சனை, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்.
இந்த மாதிரி கேட்போம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை. வாட் இஸ் அதுக்கு வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை. இங்க ஹியர். ஓகே, அப்ப இங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஹியர். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் என் கூட உனக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்போம்ல. என் கூட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இது எப்படி கேட்கலாம் பாருங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு வாட்ஸ் இல்லனா வாட் இஸ். ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் உனக்கு என்ன பிரச்சனை. என் கூட. ஓகே, என்னுடன் அப்படின்னா வித் மீ. ஓகே, அப்போ என் கூட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இது எப்படி சொல்லலாம். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அததான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் நம்ம சொல்லுவோம்ல அததான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அதைத்தான். அதைத்தான் அப்படின்னா that is what. That is what. இது இததான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னா இதுல இதை அப்படின்னு சொல்லும்போது this is what. Okay, that is what na அதைத்தான். this is what na இதைத்தான். சரி, அப்போ அதைத்தான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்போ நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றது என்னது பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். சரியா, அததான் நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன் ஆசைப்பட்டேன் எல்லாமே ஒண்ணுதான். சரியா, அப்ப இது எப்படி சொல்றது சிம்பிள் பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி நாம பேசுறோம். சப்ஜெக்ட் ஐ, நான் ஐ. அதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டேன். தெரிஞ்சுக்கிறதும் verb தான். ஆசைப்படுறது விரும்புறதும் verb. அப்போ நான் ஆசைப்பட்டேன் விரும்பினேன் அப்படின்னா want to. ஓகே, விரும்புறதுக்கு want to ஆசைப்படுறதுக்கு. ஆனா பாஸ்ட் ஆசைப்பட்டேன் விரும்பினேன் அப்படின்னா wanted to. wanted to. சரியா, ஆசைப்படுறதுக்கு want to. ஆசைப்பட்டேன் பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி பேசுற போது wanted to. அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு no. ஓகே, அப்போ அததான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னா that is what I wanted to know. ஓகே, that is what I wanted to know. நெக்ஸ்ட், நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ணேன் ஆனா என்னால முடியல. நம்ம சொல்லுவோம்ல நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ண ஆனா என்னால முடியல இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ண பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி பேசுறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி ஃபர்ஸ்ட் நான் ஐ, அதுக்கு அடுத்து verb வருதுல. verb எது சீக்கிரம் வர ட்ரை பண்ண. வர்றதும் verb தான், ட்ரை பண்றதும் முயற்சித்தேன் அப்படி சொல்றது. ஓகே, ரெண்டு verb இருக்கு. லாஸ்ட் ஒன்னு தான் நம்ம மெயின் verb-ஆ எடுப்போம். அப்ப ட்ரை பண்ண அப்படின்னா முயற்சித்த அப்படின்னா அதுக்கு ட்ரை தான் தானே. அதோட பாஸ்ட் என்னது ட்ரைட். ட்ரைக்கு TRY தானே. அந்த Y ரிமூவ் பண்ணிட்டு TRIED சேர்த்திருக்கோம். சரியா, அப்போ I tried அப்படின்னா நான் ட்ரை பண்ண, நான் முயற்சித்தேன். எதுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு. அப்போ அடுத்த verb என்ன வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அத இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். இன்னொரு verb வந்திருக்கு, அத என்னது இன்ஃபினிட்டி ஃபார்ம். அப்ப டு போட்டு அந்த verb அப்படியே எழுதணும் கம். சீக்கிரம் அப்படின்னா early. ஓகே, அப்ப நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ண அப்படின்னா I tried to come early. I tried to come early. ஓகே, அடுத்து ஆனா என்னால முடியல. நம்ம சொல்லுவோம்ல நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ண ஆனா என்னால முடியல. அப்போ ஆனால் பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு என்னால் சப்ஜெக்ட் ஆகி
ஒரு செயலை நம்ம செய்யக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனா என்ன, ஆனா நம்மளால முடியல அப்படி சொல்றதுக்கு couldn't. ஓகே, couldn't. good notனு சொல்லலாம், இல்ல couldn't. ஓகே, அப்போ நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லணும்னா I tried to come early but I couldn't. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், நாளை தவறாமல் புக்கு கொண்டு வா. நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு வந்து தவறாம புக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, நாளை தவறாமல் புக்கை கொண்டு வா. இங்க என்னது, verb தான் ஃபர்ஸ்ட் எழுதும் தானே, அப்போ கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, bring. bring. அடுத்து என்ன கொண்டு வரணும், புக்கை. அப்போ the book. என்னைக்கு, நாளை, tomorrow. ஓகே, tomorrow. அடுத்து தவறாமல், ஒரு செயலை செய்யாமல், அல்லாமல் அதுக்கு without போட்டு fail. ஓகே, தவறாமல் அப்படின்னா without fail. அப்ப நாளைக்கு வந்து தவறாம புக் கொண்டு வா அப்படின்னா bring the book tomorrow without fail. bring the book tomorrow without fail. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் மன்னிப்பு கேட்கணுமா. நம்ம கேட்போம்ல, நான் வந்து இப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், மன்னிப்பு கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறோம், சரியா. அப்போ ஒரு விஷயத்த செய்யணுமா செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கும் போது அங்க நம்ம வந்து should யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம், சரியா. அப்போ should ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போதே should. அடுத்து இது வந்து சப்ஜெக்ட் நான், I. அடுத்து மன்னிப்பு கேட்கறதுக்கு apologize. ஓகே, அப்போ நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னா should I apologize, should I apologize. ஓகே, நெக்ஸ்ட், இதை எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியாதா. நம்ம கேட்போம்ல, இதை எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம் பாருங்க, இதை எப்படி செய்யணும்னு இது ஒரு செட்டு, உனக்கு தெரியாதா அடுத்த செட்டு. இப்போ உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், do you know தானே. உனக்கு தெரியுமான்னு கேட்கணும்னா do you know. உனக்கு தெரியாதா சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் கேட்போம். ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ஸ் படி, சிம்பிள் பிரசன்ஸ் படி கொஸ்டின் கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். அதுல உனக்கு சப்ஜெக்ட் உனக்கு யூன்னு வந்திருக்கு, சோ யூன்னு வந்தா do யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அப்போ do you know அப்படின்னா உனக்கு தெரியுமான்னு கேக்குறது. உனக்கு தெரியாதா நெகட்டிவ்ல கேட்கும் போது அதையே நம்ம வந்து don't யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெகட்டிவ்க்கு don't. don't you சப்ஜெக்ட் அடுத்து உனக்கு அது you. அடுத்து தெரியாதா, அந்த தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது no. அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னா don't you know. ஓகே, don't you know அப்படின்னா உனக்கு தெரியாதா என்ன, இதை எப்படி செய்யணும்னு, எப்படி செய்யறதுன்னு. அப்ப எப்படி how. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு அப்படின்னா how போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து to போடணும். to போட்டு அந்த verb அப்படியே எழுதணும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல. verb எது, செய்யறது. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அடுத்து இதை this. ஓகே, அப்போ இதை எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா don't you know how to do this. don't you know how to do this. ஓகே, உனக்கு இதை எப்படி செய்யணும்னு தெரியாதா. ஓகே, நெக்ஸ்ட், எல்லாரிடமும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா. நம்ம கேட்போம்ல, எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா. இது எப்படி கேட்கலாம், எல்லாரிடமும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா. அப்போ உனக்கு தெரியாதான்னு கேட்கும் போது don't you know தானே. don't you know. உனக்கு தெரியாதா, என்ன தெரியாதா, எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு. அப்ப எப்படி how. அடுத்து அந்த verb எழுதுறதுக்கு முன்னாடி to போடணும் தானே. to போட்டு எப்படி நடந்துக்கணும், பிஹேவ் பண்ணணும்னு. ஓகே, பிஹேவ். to behave அப்படின்னா நடந்துக்கிறது. ஓகே, அந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து எல்லாரிடமும் எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொல்ற போது with
everyone. with போட்டு everyone எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது don't you know how to behave with everyone? Don't you know how to behave with everyone? Okay. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். சரியா? இதை எப்படி சரி செய்வதுன்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, இதை எப்படி சரி செய்வதுன்னு எனக்கு தெரியும். இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.